ஹாய் வணக்கம். நான் உங்கள் துஷி. இன்றைக்கும் நாங்கள் பிக் பாஸில் என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். டே 4 எபிசோட் 5 என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே கம்ருதீன் வந்து நித்திர கொள்றதை காட்டுறாங்க. நித்திர கொள்றதை காட்டிக்கலாம். அது ஒரு 3:30 போல் தண்ணி லைட் எரிஞ்சு தண்ணி வேற வலிக்கிறது. அப்போ விக்ரம் முழிச்சிட்டு இருக்கிறார். அப்போ விக்ரம் முழிச்சிட்டு இருந்துட்டு விக்ரம் யோசிக்கிறார், எனக்கு விக்ரம்ட பாயிண்டில் எப்படி தெரியுதுண்டா, கத்தி கூப்பிட்டா எல்லாரும் எழும்பிடுவாங்கன்னுட்டு கூப்பிட்றதாவ நாம நாங்கள் இங்கேயும் ஓடி திரிஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு போய் கம்ருதீன் எழுப்புறாரு. அப்போ கம்ருதீன் வந்து 3:30 நித்திர கொள்றதால ஐ திங்க் முழிச்சு இருந்துட்டு நித்திர கொள்றதால அவங்களுக்கு இந்த டக்குன்னு நல்லா ஆழ்ந்த நித்திர வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்போ கூப்பிட அவர் எழும்பல. பக்கத்துலேருந்து அரோரா தான் எழுப்பி எழும்பி போய் தண்ணி வருது எழும்புங்கன்னு சொன்ன பிறகு அவர் எழும்பி அந்த அந்த அதிர்ச்சி மாதிரியில் எங்கே இருக்கிறேன்னு தெரியாது. முதலோடத்து போகணும்னு சொன்னால் செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அது அப்படி அதிர்ச்சியில் எழும்பி என்ன செய்கிறேன் விளங்காமல் அப்படி பார்த்து கொண்டு பிறகு அவர் டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு தண்ணிக்கிட்ட போகிற டைமில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 செகண்ட்ஸ் வந்துடும். அதுக்கிடையில் தண்ணி அனுப்பாடிடுவாங்க. எப்படியுமே சொல்லியிருப்பாங்க தண்ணி வந்து 10 செகண்ட்ஸ் தான் தண்ணி வந்து போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ பிக் பாஸும் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா யார் நோட் பண்ணலையோ யார் என்ன செய்யலையோ அந்த டைமில் தான் பிக் பாஸும் அந்த விஷயத்த செய்ய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே போல் இவர் போனோடனே தண்ணி நின்றுட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க, வெளியில் வந்து நிற்கிறாங்க. வெளியில் வந்து முழிச்சிருந்து அவரும் கெயின் விக்ரம முழிச்சிருக்கீங்களா, இன்னொருக்கா தண்ணி வருது. இன்னொருக்காவும் அவர் ரெடியாகி போகிறதுக்குள்ளே அந்த 10 செகண்ட்ஸ் முடிஞ்சு நிறைய தண்ணி வரல. நிறைய தண்ணி வராமல் திருப்பியும் அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உண்மையில் நித்திரை இல்லாமல் முழிச்சு இருந்துட்டு ஒரு ஏசிக்குள்ள நித்திர உலகில் நல்ல நித்திர வர மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் எனக்கு கம்ருதீனுக்கு எலும்பு எல்லாமே இருந்திருக்குமென்னு நான் யோசிக்கிறேன் ஆரம்பத்தில். அதே போல் திருப்பி ஒரு 6:20 அப்படி காட்டுறாங்க. திவாகர் எழும்பிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு போய் ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணி எடுத்து தான் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறாரு. அப்போ அப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிடலாம், அது நாங்கள் இவ்வளவு தண்ணிக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம்னு சொல்லி கம்ருதீன் சொல்கிறார். அப்படி இருந்தும் அவர் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பார். அதே போல் கொஞ்சம் நேரத்தில் காட்டுவாங்க அந்த வாட்டர் பவுசர்லேருந்து ஒரு பாட்டிலில் தண்ணியை திவாகர் எடுத்துக்கொண்டிருப்பார். அப்பவும் சொல்லுவார், கம்ருதீன் சொல்லுவார், எடுக்க வேணாம் சொல்ல சும்மா போப்பா அப்படின்னு சொல்லி போட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்புறம் வந்து வெளியில் ப்ரெஷ் பண்ணிக்கொண்டே சொல்லுவார், நான் உன்னை மதிக்க மாட்டேன், நேற்று உனக்கு இந்த பிரச்சனையில் எனக்கு உன்னோட கதைக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி. எப்படித்தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது டாஸ்க். அவர் சூப்பர்வைசர், நமக்கு பிடிக்காத ஆளாகவே இருந்தாலும் அவர் சூப்பர்வைஸ் பண்ணிக்கல. அவர விஷயங்களை கேட்டு அவர் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் நடந்திருக்கணும். அந்த இடத்துல எனக்கு திவார் செய்தது சரியான பிள்ளை மாதிரி தான் இருந்தது. பர்சனல் விஷயங்கள் எப்படி தான் இருந்தாலும் ஒரு டாஸ்க் கண்டு வரைக்கலாம், அதுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதையை கொடுத்து அந்த விஷயங்களில் செய்திருக்கலாம்னு நான் பார்க்குறேன். சரி, கம்ருதீனுக்கு விளங்கிட்டுது ஏதோ பிரச்சனை வரைக்கும் கம்ருதீனுக்கு விளங்கிட்டு நான் பிள்ளை விட்டுட்டேன்ட்டு போய் சாரி சொல்ல போகிறேன். பாத்ரூமுக்குள்ளே சாரி சொல்ல போகிறேன். சொல்லும் பொழுது பாரோட ஆக்ஷன்ஸ் வந்து சரியான சிலியாக இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்த எந்த வீடியோவிலையும் பாரு ஒரு நல்ல விஷயத்த செய்ததை பார்க்க முடியாமல் இருக்குது. அது அவட இயல்பா இல்லாட்டி இப்படி இருந்தால் தான் பிக் பாஸில் கிளிப்ஸை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாவா என்னன்னு தெரியல. திவாகர் ஏற்றி விட்டுட்டு அப்படியே இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. அதே போல் அவர் வந்து எனக்கு விளங்குது, நான் நிறைய உங்களை கலாய்ச்சிட்டேன், அதுக்கு சாரின்னு சொல்ல உன்னோட யார் கதை பாப்பி அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறார். ஒருத்தர் வந்து சாரி சொல்லிக்கல அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓகே பரவாயில்ல விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூட எனக்கு அவனோட கதைக்கு பிடிக்கல அப்படி சொல்லியிருக்கலாம். அந்த சாரியை அக்செப்ட் பண்ண இல்லாமல் திவாகர் இருந்தது பார்க்க ஒரு மாதிரி சிலியாகவும் ஒட்டாவும் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு அடுத்து தான் மார்னிங் ஆக்டிவிட்டி. பிக் பாஸ் வந்து எதுக்காக இப்படி செய்கிறாங்க என்று எனக்கு விளங்கலை. வாட்டர்மெலோன் ஸ்டார் என்று சொல்லி வாட்டர்மெலோனுக்கு அப்படி ஒரு ஆள் ஸ்டார் ஆகலும்ன்றதே நான் ஒரே யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு அது விளங்குறல அந்த வாட்டர்மெலோன் ஸ்டார்ன்ற நேம். அடுத்தது வாட்டர்மெலோன் அகாடமி என்று சொல்லி ஒரு அகாடமி. அந்த அகாடமிக்கு வந்து திவாகர் தான் வந்து கோச் பண்ண போகிறார். எல்லாருக்கும் இருக்கிற கண்டஸ்டன்ட் இருக்கும் ஆக்டிங் கோச் பண்ண போகிறார். வாட்டர்மெலோன் ஆக்டிங் அகாடமி சம்திங் அப்படின்னு சொல்லி என்ன பிக் பாஸ் ட்ரை பண்ணுறார், திவாகர் செய்கிறது சரின்னு சொல்லி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறா, நாங்கள் அதை பார்க்கணுமெண்டா. அப்படி இல்லாட்டி
திவாகருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, இந்த நடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களான்னு தெரியாது. சரி, அப்படித்தான் இருந்திருந்தாலும் திவாகரை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவோ அப்படி திவாகருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் அந்த வாட்டர்மெலன் அகாடமி என்ற நேம் வச்சது அப்சல்யூட்லி ரோங். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதுவும் பேர் வச்சிருக்கலாம், எல்லாருக்கும் காமனான. இங்கே நீங்கள் ஒரு ஆளை மட்டும் முன்னிறுத்தி ஏற்கனவே ட்ரொல்லான விஷயங்களை அங்கே அது சரி மாதிரி நீங்கள் பிக் பாஸ் காட்டுறது எனக்கு ஏற்புடையதாக இருக்கே இல்லை. அது நான் பிள்ளை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வாட்டர்மெலன் அகாடமி என்று அட்லீஸ்ட் வச்சது ஓகே, ஒவ்வொரு வீக்கும் ஒருத்தருக்கு டாஸ்க் கொடுத்து அது இதை செய்யலாம்னு சொல்கிற விஷயங்கள் இருந்தாலும் ஆக்டிங்கை அவரை சொல்லி கொடுக்கணும்னு சொன்னதும் சரி. மேபி நான் நினைக்கிற மாதிரி 2 ரீசன். அவர் நெகட்டிவ் சைடை காட்டுறதுக்காகவும் இருக்கலாம், ஒருவேளை அவருக்கு உண்மையிலவே ஆக்டிங் இருக்கு, இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்து அதை செய்யக்கூடிய ஆக்டிங் இருக்குன்ற காட்டுறதுக்காகவே இருக்கலாம். எதுக்கு தான் செய்திருந்தாலும் பிக் பாஸ் அந்த பேர் வச்சது, திவாகரை வச்சு அந்த பேர் வச்சது எனக்கு அது எவ்வளவு சரி என்றது எனக்கு தெரியலை. அதே போல் சொல்லியிருப்பேர் அந்த இதில் நல்லா நடிக்கிற ஆக்களுக்கு பிக் பாஸ் திவாகர் ஒரு பட்டம் கொடுத்து ஏர் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லுவேருன்னு சொல்லி நான் அந்த இடத்துல பார்க்குறது, டிரெக்டர் காந்தி இருக்கும் பொழுது ஒரு டிரெக்ஷனை திவாகரை வச்சு பண்ண சொன்னது கூட விஷயத்தை பெருசாக்கணுமன்றதுக்காக ட்ரை பண்ண மாதிரி நான் பார்த்தேன். துஷாருக்கு சுல்லான்ல வர ஒரு டயலாக் கொடுத்து நடிக்க சொல்லி காட்டியிருப்பேன், துஷார் அதை செய்திருப்பேன். வினோத்துக்கு காதல் படத்துல வந்த அந்த சீன், ஸோ வினோத்துக்கு காதல்ல வந்த அந்த சீன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட்ல கத்திட்டு அப்படி செய்யறது. நான் அதை அப்படி பாக்குறேன்னு சொல்லி சொன்னா வினோத்துக்கு வேற இதில் கொடுத்துருக்கலாம். அது வினோத்தோட தோற்றத்தை பார்த்து அந்த விஷயம் கொடுத்தேனா எனக்கு என்னென்னு தெரியல, ஆனால் போக போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கும் ஆப்டான அந்த இதுதான் கொடுத்துருந்தாங்க. பார்வதி சாஃப்டா நடிக்கிற மாதிரி காட்டியிருக்கலாம்னு நான் யோசிச்சேன். ஏன்னா பார்வதி இயல்பாவே அப்படித்தானு சொல்லி பார்வதிக்கு கொடுத்தது அந்த இசுக்கு அந்த 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 கேரக்டர் கொடுத்துருப்பார். காலால மிதிக்க சொல்லியிருப்பேன். பார்வதியும் 2 ஃபோர்ஸா அதை அவரை தள்ளி விட்டுருப்பா காலால. நான் அது எந்த அளவுக்கு ஆக்டிங்கன்றதை இதை உண்மையாகவே மூவியில் ஆக்டிங்னு சொன்னால் அது அப்படி இருக்கிறது பரவாயில்ல. இது ஒரு ஆக்டிங் கிளீன் அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு செய்தா, மேபி அந்த பட்டத்துக்காக அப்படி செய்தாவா எனக்கு என்னென்னு தெரியல. அந்த விஷயம் அதில் அப்படி நடந்திருக்கும். அடுத்தது விக்ரம் நான் பார்த்ததுக்கு 2 பேர் ஜாக்சன் துரையாவும் கட்டபொம்மனாவும் நடித்தது நல்லா இருந்தது. அதுவும் நான் எகெயின் பார்க்குறேன், அந்த உருவத்தை வச்சு தான் அப்படி கொடுத்துருப்பேருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல அது அவரோட வே ஆஃப் டூயிங் இட்டா எனக்கு என்னென்னு தெரியல. அதே போல் கடைசியில் விக்ரம் நல்லா செய்திருப்பேருன்னு சொல்லி அவருக்கு பிக் பாஸின் நடிப்பு அரக்கன் அந்த பட்டத்தை கொடுத்துருப்பேர். நீங்கள் யார் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் என்று ஸ்ட்ராங்காக சொல்கிறவர் இவரை சொல்லிக்கல. பிக் பாஸின் நடிப்பு அரக்கன் என்று கொஞ்சம் வாய்ஸை லோ பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பேரை நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இன்னொரு கிளிப் காட்டிட்டு இருந்தாங்க, நந்தினி வடையை கொண்டு திரிவா. ஐயோ இந்த வடை நல்ல வாசமாக இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது, எப்படி கண்ணுக்கு முன்னுக்கு வச்சு கொண்டு அதை சாப்பிட இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா உண்மையில் பிக் பாஸுக்குள்ளே நீங்கள் போனோடனே சாப்பாடுகள்லேருந்து எல்லா விஷயம் குறையக்கல ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தாலே நமக்கு அது பெருசாக தான் தெரியும். அப்படித்தான் அது நந்தினிக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சூப்பர் டியூலக்ஸ் ஹவுஸ் ஆக்களுக்கு தான் அந்த வடையை சுட்டுருப்பாங்க, பிக் பாஸ் ஹவுஸ் சாப்பிடலாம். ஸோ அதனால அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி நான் பார்த்தேன். அடுத்தது பிக் பாஸ் லிவிங் ஹாலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஓட்டலோட எத்தனை தரம் வந்ததுன்னு சொல்லி கம்ருதீன் கேட்டிருப்பேன். கம்ருதீன் 4 times அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். இல்லை உங்களுக்கு ஒரு குறும்படம் இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை போட்டு காட்டும்போது ஒரு நியர்லி 7 times காட்டின மாதிரி இருந்துச்சு. அப்போ அதில் காட்டும்போது நிறைய தரம் அவங்க 10 seconds விட நிறைய விட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருந்து இவங்களால் அந்த நித்திர கொண்டத்தால் வெளியில் சண்டையை பார்த்து நின்றத்தால் அப்படி வேறு விஷயங்களுக்கு நின்றத்தால் ஓடி இந்த தண்ணி எடுக்க இல்லாமல் போயிருக்கும். ஸோ தண்ணி எடுக்க இல்லாமல் போனோடனே அது பிக் பாஸ் சொல்லியிருப்பேர் கோவத்தில் அது அப்படி செய்திருந்தாலும் எல்லாருக்கும் பொறுப்பு தான். உண்மையில் நானும் அதை யோசிச்சு பார்த்தேன். நான் டாஸ்க் கம்ருதீனுக்கும் சபரிக்கும் இருந்தாலும் அந்த தண்ணி தேவைன்றது பிக் பாஸில் இருக்கிற எல்லாருக்குமே முக்கியமான விஷயம்தான். அது எப்படி அவங்க தனியாக கம்ருதீனை மட்டும்
ப்ளேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. உதாரணத்துக்கு அந்த தண்ணி நின்றுதுன்னு சொன்னால் கம்ருதீன் டாஸ்கில் தான் லூஸ் பண்ணுவார். ஆனால் அந்த தண்ணியால் மத்தாக்களுக்கு இருக்கிற எல்லா விதமான கஷ்டமும் வரப்போகுது. அப்போ பிளான் பண்ணி செய்திருக்கலாம். ஓகே 2 நாள் இன்றைக்கி 4th டே ஆயிடுச்சு, சரி 2 நாள் கம்ருதீன் ஆக்கள் முழிச்சிருக்கிறாங்க, ஸோ நாங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி உண்மையில் ஹவுஸும் யோசிச்சிருக்கலாம். பிக் பாஸ் சொன்னது சரி, அது வந்து எல்லாருக்குமான டாஸ்க் தான். தனியாக கம்ருதி நீங்கள் வின் பண்ணியனும் எடுக்கிறதுக்கு இல்லை, இதால் அவருக்கு என்ன தலைவர் பதவி கிடைக்கும் அப்படி இல்லை. இது வந்து எல்லாருக்குமான டாஸ்க் கிடைக்கல. எல்லா ஹவுஸ்மேட்டில் இருக்க எல்லாருமே அதை ஒழுங்காக பார்த்து செய்திருக்கலாம். ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஹோல் டே நித்திர கொள்ளாமல் ஒரு விஷயத்தை முழிச்சிருந்து பார்க்கலாம், உண்மையில் எங்களுக்கும் டயர்ட் ஆகும். அது யாராக இருந்தாலும் டயர்ட் ஆகும். எல்லாரும் போயிட்டு கம்ருதீனுக்கும் சபரிக்கும் கத்திட்டு இருந்தது எனக்கு பார்க்கலாம் அது பாவம் மாதிரி இருந்துச்சு உண்மையில். ஏண்டா தண்ணி வந்து இவங்க 2 பேருக்கா மட்டும் இவங்க தண்ணி எடுக்கல, எல்லாருக்கா தான் எடுக்கிறாங்க. ஸ்பாய்சர்ன்னு சொல்லி சொன்னால் என்ன, பிக் பாஸ் அவங்க தானே நடத்துகிறாங்க, அப்படி இல்லை தானே. ஸோ லைக் அது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அதே நேரம் விக்ரம் சொல்லியிருப்பார், நீங்கள் கட்டாயம் வந்து நின்றுருக்கணும்னு சொல்லி. விக்ரமோட பாயிண்ட் சரி, ஆனால் இருந்திருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ன்றது தான் நான் சொல்கிற கருத்து. அதே போல் ஆதிரை வந்து கொஞ்சம் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களோட பொறுப்பு தான், 2ஆம் நாள் ஏதோ நான் முழிச்சிருந்தேன், ஸோ நீங்கள் முழிச்சிருந்துருக்கணும், அங்கே போய் நித்திர கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன். கம்ருதீன் பார்க்கல, எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கல ஒரு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் குறைவாக இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. பட் தெரியல, நித்திரை இல்லாதால டக்கண்டு வந்தோடனே நித்திர முழிச்சிட்டு குயிக்காக இன்னும் ஒரு ஹவுஸுக்குள்ளே வந்து அவங்கள சப்ரஸ் பண்ணி நித்திர முழிச்சு ஒரு வேலை செய்யக்கலாம், அது கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி என்னென்ன தெரியல. மேபி இப்போ நம்மளும் அந்த இடத்துல இருக்கீங்களா, எங்களுக்குமே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவள் அப்படி சொல்லியிருப்பா. அதே போல் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், பொறுப்பு உங்களுக்கு தந்திருக்கீங்களா, நீங்கள் அதுக்கிட்ட தான் இருந்திருக்கணும். நீங்கள் எந்த நேரமும் நீங்கள் வந்து தண்ணி லோரி வார இடத்துக்கிட்ட நீங்கள் இருக்கிறத விட நீங்கள் ஹவுஸுக்குள்ளே இருந்தது பார்த்தனான்னு சொல்லி அந்த பாயிண்ட் நோட்டபிளான பாயிண்ட். என்னன்னு சொல்லி சொன்னால், சபரி வந்து ஒருவேளை தண்ணிக்கு கிட்ட மட்டும் கம்ருதீன் வந்து தண்ணிக்கு கிட்ட மட்டும் நாங்கள் இருந்தால் ஃபோக்கஸ் ஆக மாட்டோம், பிக் பாஸில் வீடியோஸில் வந்துட மாட்டோம்னு நினைச்சு மேபி உள்ளுக்குள்ள வந்து சில விஷயங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் ஆகிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆதிரை சொன்ன போல இந்த பொறுப்பு தண்ணி வருதா இல்லையான்னு பார்க்குறது பொறுப்பாகுன்னா ஓகே, இரவில் அப்படி இப்படி நடக்கிற இருந்தாலும் பகலில் நிறைய நேரங்களில் நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் பாவம், அவங்க தான் அந்த தண்ணியை பிடிச்சி கொடுக்கணும், அவங்க தான் எடுத்து கொடுக்கணும், யாருமே அதை தொடையிலாண்டேக்கில் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸாகவும் அது இருக்கும். எந்த நேரமும் ஒரு இடத்துல எப்படி குந்திட்டு இருக்கிறது, எந்தவித என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல். ஸோ அப்படி பார்க்கல சபரியும் பாவமாய் தான் இருந்தது. ஆனால் அப்புறம் சபரி சொல்வார், ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், இது எங்களோட மிஸ்டேக் தான், ப்ளீஸ் நாங்கள் இதை லீவ் பண்ணுவோம்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னோன்னே சுபிக்ஷா வந்து சொல்லுவா, அந்த ஃபர்ஸ்ட் 2 இன்சிடென்ட் வந்து இந்த 3 டைம்ஸ் தண்ணி மிஸ் பண்ணப்பட்டது கிட்டத்தட்ட சுபிக்ஷாவுக்கும் இவக்கும் நடந்த பாருக்கும் நடந்த பிரச்சனையால் சுபிக்ஷா வந்து சொல்ல வந்தோன்னே எனக்கு அது பிடிக்கல. எல்லாருமே சேர்ந்து சுபிக்ஷாவை கதைக்க விட மாட்டாங்க. சுபிக்ஷாவுக்கு வந்து வயசு குறைவாக இருந்தாலும் அந்த பிள்ளை சொன்ன விஷயம் சரி. அந்த பிள்ளை அந்த விஷயம் நடந்ததால தான் மேஜராக தண்ணி மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. இரவில் படுத்த இத்தனை கொள்ளைகளை நடந்ததுகளை விட பகல்லையும் மிஸ் பண்ணியிருக்காங்க, முழிச்சிருக்கைகளையும் மிஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் அந்த பிள்ளை சொல்ல வந்தது. ஆனால் எல்லாரும் ஸ்டாப் பண்ணி அந்த பிள்ளையை இருக்க விட்டது எனக்கு சின்ன பிள்ளை என்ன கதைக்க வார நாங்கள் எல்லாம் காய்ச்சிட்டு கேட்கலன்ற மாதிரி செய்த மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு அது பிள்ளை மாதிரி தான் அப்படி இருந்தது. ஸோ பிக் பாஸ் சொல்லிவேர் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வீட்டுத்தலை வர போகிற டாஸ்கே தண்ணியை வச்சு தான் வரப்போகுது. ஸோ ஒன்றும் செய்யலாது, நீங்கள் எல்லோரும் தண்ணியோட விளையாடிட்டீங்க, எப்படியும் நான் தண்ணி தரத்தான் வேணும், ஏதாவது ஒரு பைப்பில் தண்ணி வரும், போயிட்டு தண்ணிங்க அப்படி நீங்கள் எடுங்க, அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை நிரப்பி பிக் பாஸ் டாஸ்க் வீட்டுத்தலைக்கான 2வது டாஸ்க்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொன்னால் 8 பேர் இப்போ வெயிட் பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரியும் நேற்றுலேருந்து 8 பேர் வெயிட் பண்ணுறாங்க. 8 பேர் வெயிட் பண்ணினாலும் அந்த ஒரு ஜீன்ஸ், ஒரு அழுக்கு படிஞ்ச ஜீன்ஸை கொடுப்பாங்க. அந்த ஜீன்ஸை வடிவாக கழுவி அந்த ஊத்தையும் இருக்கக்கூட காயம் நிறைய காய்ஞ்சும் இருக்கணும், நல்லா புளிஞ்சு ட்ரை பண்ணியும் இருக்கணும். அதில் ஏர் பெஸ்ட்டாக அந்த ஜீன்ஸை கழுவியிருப்பாங்களோ அவங்கள தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லியிருப்பேன், முதல் வந்து பக்கெட்டை போய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீன்ஸ் எடுத்துட்டு தண்ணியை பிடிச்சி கழுவணுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்படி சொல்லியிருந்து டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிடும். டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லாரும் லைனில் நின்று போவாங்க. அதுக்கு முதல் சொல்லியிருப்பாங்க 5
5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 8 பேர் விளையாடினாலும் 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, பெக்ஸில் ஹேங்கர்ஸ் வந்து 5 தான் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டாக யார் அந்த 5 ஹேங்கர்ஸ்லேயும் போய் ஹேங் பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்களுக்குள்ள இருந்து 3 பேர் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி எல்லாரும் ஓடிக்கொண்டு கேட்கல. சபரி கேட்கல எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. மேபி அதில் காலுக்கு அடிபட்டிருந்தது. நேற்று ஏதோ தண்ணி எடுக்கல காலில் அடிபட்டிருந்தால சபரி கொஞ்சம் பேக் பண்ணியிருப்பேர். பாரு முதலே போயிட்டு தண்ணி எடுத்துருவா. மெட்டாக்களெல்லாம் ஜீன்ஸ் எடுத்துட்டு போயிருக்கல, பாரு தண்ணி எடுத்துருவா. தண்ணி எடுத்தோடனே இங்கேருந்து கேனி மெட்ட வெயிட் பண்ணுறாக்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை ரூல்ஸின் படி முதல் ஜீன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கெமி என்ன செய்வா, போய் பாரு பிடிச்ச தண்ணி எடுத்து அவ பறிச்சு அவ யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி பெரிய ஒரு ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா இதை விட பெரிய ஃபைட்ஸ்கள் எல்லாம் இந்த பிக் பாஸ்ல நடந்திருக்கு. பாரு சொல்லிட்டு இருப்பா கெமி வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பா, விச் இஸ் லைக் ஸோ சைல்டிஷாக இருந்தது. எத்தனை பிக் பாஸ் 9 இதுக்கு 8 பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதை விட எவ்வளவு பெரிய இது எல்லாம் இருக்கேங்களா, அது ஏன் அப்படி கதைச்சா அப்படின்னு சொல்லி. மற்றது அதே போல் அந்த தண்ணியை எடுத்துட்டு கெமி போகும்போது கெனி சொல்லியிருப்பா அந்த தண்ணியை கொட்டிடுங்க. எனக்கு அது சரி போல இருந்துச்சு. ஆனால் அகெயின் டாஸ்க் அண்ட் வரைக்கில் நம்ம எப்படியும் செய்யலாம், தண்ணியை எடுக்கணும், அதை யார்கிட்டேருந்து நாங்கள் எடுத்து செய்யலாம் என்ற ஒரு விஷயம் இருக்குது தானே. அப்போ அப்படி செய்திருக்கலாம்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி செய்திருக்கலாம், அந்த தண்ணியை வச்சு செய்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் சபரி சொல்லிட்டு இருப்பார், எனக்கு தண்ணி எப்படி போயிட்டு செய்யலை, எனக்கு ஆல்ரெடி கால் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பாரு சொல்லுவா, ஐயா போகாதீங்க, முகத்தில் குத்துவாங்க, அங்கே அடிப்பாங்க இங்கே அடிப்பாங்கன்னு சொல்லி கெமியை நோண்டிகிட்டே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே என் அவக்கு அந்த தான் லூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவள் இன்னொரு ட்ரிக் ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா தண்ணி எடுத்து ஜீன்ஸ் எல்லாம் கழுவிட்டு இன்னும் டர்ட்டி வாட்டர் அதில் வச்சுருப்பாங்க, இந்த ஊற்று தண்ணியை வச்சுருக்கேக்கல அதை எடுத்து கழுவுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி அதை எடுத்து கழுவுறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுது ஆதிரை என்ன செய்வா, எல்லாருக்கும் வந்து அவங்களோட மெத்தட்ஸ் அவங்க யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த வின் பண்ணலாம்ன்றது இருக்கும். இதுதான் ரூல்ஸ், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை தாண்டிய விஷயங்கள் தங்களுக்கு எது ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்யலாம். அப்போ ஆதிரை தண்ணி ஊற்றினோன்னு, ஓ வா ஆதிரை நீ செய்துட்டா, இப்படி எனக்கு செய்துட்டான்ற மாதிரி ஏதோ ஆதிரை தனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாவா, இல்லாட்டி ஆதிரை எப்படி செய்ததை பிள்ளை மாதிரி சொல்லிட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரை செய்தால் சரிதான். ஆதிரை இவக்கு மட்டும் செய்த மாதிரி எனக்கு தெரியல. அங்கே வந்து சபரியும் எடுக்க வந்திருப்பேன். ஸோ 2 பேருக்குமே இல்லாமல் தான் ஆதிரை அதை வெளியில் ஊற்றிருப்பா. வந்து போய் பிரவீன் ராஜ் வந்து முதல் கொண்டு போய் வடிவாட்டு எல்லாம் ட்ரை பண்ணி புளிஞ்சு எல்லாம் செய்து போயிட்டு ஹேங்கரில் போட்டுருவார். அப்போ ஆதிரை ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் போது பிரவீன்ராஜ் வந்து நிறைய சொல்லிட்டு இருப்பார், காலில் வச்சு இழுத்து புளி அப்படின்னு சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணி கொண்டிருப்பார். அதுங்களுக்கு அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அப்படி தான், இப்போ நான் அங்கே ஒரு விஷயத்துக்காக போட்டி போடல, நாங்கள் அந்த விஷயத்தை வின் பண்ணிட்டோம்னா இன்னொருத்தருக்கு நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணுறது அது ஒரு நல்ல விஷயம்னு நான் பார்க்குறேன். அந்த பிரவீன்ராஜ் எவ்வளவு தான் என்ன ப்ராப்ளமான விஷயங்கள் செய்தாலும் அந்த இடத்துல பிரவீன்ராஜ் செய்தது எனக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்படி 8 பேரில் வந்து பிரவீன் நந்தினியும் போய் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டே வச்சுருவா. நந்தினி, ஆதிரை, துஷார், பாரு இவ்வளோ பேரும் போய் எடுத்து ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி கொழுவிடுவாங்க. நான் சில இதில் கெமியை யோசிக்கிறேன், நான் வின் பண்ணாட்டியும் பாரு வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செய்த மாதிரி இருந்தது. மேபி அப்படி செய்திருந்தா எனிவே இவ இங்கே மிஸ் பண்ணிட்டா. ஒருவேளை பாரோட தண்ணி எடுத்து தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி செய்திருந்தா ஓகே, அட்லீஸ்ட் அது நாங்கள் அப்படி ஓகேன்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம். ஸோ வடிவா க்ளீன் பண்ணாக்கள்ல ஃபர்ஸ்ட்டாக வந்து துஷார், 2வது பிரவீன், 3வது ஆதிரையை சொல்லியிருப்பாங்க. ஆதிரையோட டெக்னிக்ஸ் எல்லாம் நல்ல பார்க்க சரியான நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் போல இருக்குது. பார்க்க நல்ல அந்த நல்ல டெக்னிக்கலாக நம்ம யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது பிறகு கதை சொல்லும் நேரம். இன்றைக்கு கதை சொல்கிறதுக்காக ஆதிரை, மற்றது கலையரசன், டிரெக்டர் காந்தி இவங்க முடிவு தான் வந்திருப்பாங்க. ஆதிரை சொல்லியிருப்பா தான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த நான், அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் மூவிக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, சினிமாவுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, அப்படி இருந்து நான் ட்ரை பண்ணி ஒருத்தருக்கும் தெரியாமல் ட்ரை பண்ணி அந்த பிகில் படத்தில் வந்ததை பற்றி சொல்லியிருப்பா. அப்படி சொன்னது மட்டும் இல்லை, சொல்லியிருப்பா தன் ஃபேமிலியில் யார் தன்னை பேடாக சொல்லியிருப்பாங்களோ இந்த மூவிக்கு போனதை வச்சு அவங்களே தன்னிட்ட வந்து எப்படி போய் சேர்றது, என்னென்று செய்யலாம் அப்படின்னா தன்னோட அட்வைஸ் கேட்டதாகவும், இப்போ அவங்க
சினிமாக்கில் போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லியிருப்பா. உண்மையில் அப்படித்தான். நாங்கள் தூரத்தில் இருந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அது பிள்ளை மாதிரி இருக்கும். ஒரு ஆள் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களையே ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்தை போகணும் என்ற மாதிரி நாங்கள் நினைப்போம். அடுத்ததாக கதை சொல்ல வர்றது டிரெக்டர் காந்தி சார். சொல்லிக்கலே அவர் சொல்லியிருப்பேன், நான் இன்றைக்கு கதைக்க போகிற தலைப்பு நான் அப்படின்னு சொல்லி. உடனே பாருக்கு சும்மா இருக்கல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த 4 நாளையிலையும் பாரு நல்ல விஷயம் செய்தேன்னு சொன்னால் திவாகர் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக எங்கேயாவது பிரச்சனை போயிருக்கல, அவரை ஹெல்ப் பண்ணுறதும் இல்லாட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம்தான் நல்லது என்று பார்க்குறேன். மற்ற எல்லாமே ஒரு விதமான ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் தான் செய்யிட்டுருக்க. பாரு அப்படித்தானா இல்லாட்டி எங்களுக்கு அதை மட்டும் தான் காட்டுறாங்களா என்னன்னு தெரியலை. ஸோ இது உங்களை பற்றி கதைக்கிறது, நீங்கள் எதுக்கு நானை பற்றி கதைக்க வேண்டாம். அப்போ அவர் சொல்லுவார், ப்ளீஸ் பாரு இது என்னோட டர்ன், நீங்கள் என்ன கதைக்க விடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பின்னிக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, பாரு அவரை கதைக்க விடுங்க, எதுக்காக நீங்கள் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டு இருப்பான்னு நான் நினைக்கிறேன். காலுக்கு மேல் காலை தூக்கி போடுறது பிள்ளையான்னு சொல்லி கேட்டால் இதுக்கு நாங்கள் ஓமன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட கலாச்சாரத்தில் அது நாங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் ஆம்பளையில் போடலாம் பொம்பளையில் போடக்கூடாது வார இடத்துல நம்ம எல்லாருமே ஈக்குவல், ஸோ எல்லாருமே போடலாமண்டு. ஆனால் அது எங்கேண்டு இருக்குது? நான் எங்கள் அம்மாவுக்கு முன்னால் இப்படி காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டு இப்படி காலை காட்டி கொண்டு இருந்தா அம்மாவுக்கு கோவம் வரும். நான் இந்த சேருக்கு முன்னே அப்படி காலை இப்படி பாதத்தை இப்படி காட்டி கொண்டு இருந்தா அவருக்கும் கோவம் வரும். காலுக்கு மேலே கால் போடுறது ஓகே, ஆனால் அந்த ஆட்டிடியூடோட நம்மளோட பிஹேவியரை மத்தாக்களுக்கு வேணுமென்று செய்யக்கலாம், அது ஒரு விதமான கோவம் வரும். ஸோ அதைத்தான் சொல்லியிருப்பார், நீங்கள் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அதை செய்தேன்ல. அவர் கதையை சொல்லி இல்லாத மாதிரி இருக்குமென்ற சென்ஸில் அவர் பாருக்கு சொல்லியிருப்பார். பாருவும் நான் வேணுமென்று செய்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். டிரெக்டர் சொல்லியிருப்பார், நான் என்ற தலைப்பை வச்சு தானே கதைக்க வந்திருப்பேன் அப்படி சொல்லியிருக்கேக்கல. நான் என்ற விஷயம் என்ன, ரட்சகன் படம் எடுக்க வச்சது. அப்படி எனக்கு சக்ஸஸ் ஆகின பிறகு நான் ரட்சகன் படத்துலேருந்து அவர் ஸ்டார் படம் எடுத்ததும் அவர் தான், அதே போல் ஜோடி படம் எடுத்ததும் அதுதான். அப்போ அப்படி அந்த விஷயம் சொல்லி கொண்டிருக்கல சொல்லுவேன், த்ரிஷாவை ஸ்டார் ஜோடி படத்தில் அறிமுகம் செய்தது நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதான் சொன்னேன், நம்மளுக்கு ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம நிறைய அவங்கள பற்றி பேடாக கதைப்போம். பாருங்கள் த்ரிஷா வேண்டிக்கு எல்லாரும் நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் அறிமுகப்படுத்தி விட்டது இவர் தான் சொல்லி. நாங்கள் நேற்று நான் கதை கேட்கல சொல்லியிருப்பேன், வினோத் சொல்லியிருப்பார் டிரெக்டர் காந்தி வின் பண்ணுவேரண்டே என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் எப்படி இந்த இருக்கிற நிகழ்ச்சியை கொண்டு போகிறார், எந்தெந்த இடத்துல அவரை ப்ரெசென்ட் பண்ணுவேர்ன்றதை பொறுத்து இருக்குமென்னு சொல்லி இந்த இடத்துல அவரை நல்லா ப்ரெசென்ட் பண்ண மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதே நேரம் சொல்லியிருப்பேன், அந்த நான் என்றது அகங்காரம் பிடிச்சதாகவும் இருக்கும், நான் நல்லது செய்யணுமென்ற நல்ல விஷயத்தை கொண்டு போகிறதாகவும் இருக்கும். தனக்கு நான் என்று வந்த 2வது அகங்காரம் அதுதான் தான் படம் நடிக்கணும்னு சொல்லி இறங்கினது. அது அவர் நடித்த 1வது படம் துள்ளல் என்ற படம் நடித்தது. அதுக்கு விவேக்கும் சேர்ந்து நடிச்சிருப்பார் என்ன மாதிரி சொல்லியிருப்பேன். நான் நடிக்கணும்னு இறங்கினத்தால் தான் எனக்கு மேபி டவுன்ஃபால் வந்திருக்கலாம் என்ற மாதிரி அதில் சொல்லி போட்டு அவரோட கதையை அங்கே முடிச்சிருப்பார். அடுத்தது கலையரசன் கதை கேட்கல. அவங்களோட அப்பா கொஞ்சம் அபியூசிவான அப்பா, அம்மாவுக்கு அடிக்கிறது, நாங்கள் 3 கேர்ள்ஸுக்கு அவர் தான் கடைசி தம்பி அப்படின்னு சொல்லியும் அப்பாட பிரச்சனை தாங்கி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டு பிறகு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் முன்னேறி வந்தனாங்க. நான் இந்த சொசைட்டிக்கு நிறைய நல்லது செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை பற்றி சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் அவள் தான் 1 மில்லியன் வியூஸ் லைக்ஸ் எடுத்தவ அப்படி சொல்லி திவாகரோட சேர்றதால இவங்களுக்கு இப்படி ஆகுதா இல்லாட்டி இவங்க எல்லாருமே அதே மென்டாலிட்டியோட இருக்கிறதால ஒரு குரூப்பாக தெரியுறாங்களா எனக்கு என்னென்னு தெரியல. பாரும் சில இடத்துல அப்படியான சில விஷயங்கள் இந்த ஹெட் வெயிட்டோடு தான் நடந்து கொண்டிருப்பா. இவரும் அப்படி சொல்லியிருப்பார். அது எதுக்கு சொன்னார், எல்லாரும் போய் யார் யூடியூப்பில் தேடினீங்கண்டு மும்பையில் தேடினீங்கன்னா எனக்கு இங்கே இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது அன்வான்ட். அதே போல் சொல்லியிருப்பேன், சொசைட்டிக்காக நான் நிறைய செய்தேன்னா நான் ஜெயிலுக்கும் போனேன்னா நான் ஜெயில் போயிட்டு வந்த பிறகு எனக்கு ஒரு தேவைண்டு வரைக்கும் எனக்கு எந்த நாயும் ஹெல்ப் பண்ணலைண்டு. அது ஒவ்வொருத்தர் கதைக்கிற விதம், அது எப்படி அவங்க ஒரு விஷயத்த கதைக்கிறாங்க, ஆத்திரத்தில் கதைக்கிறாங்கன்றது தான். இப்போ சில மட்டாக்கள் கதைக்கும் போது யாரும் ஒரு மனுஷர் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணலைன்னு அவங்களே இவர் ஒரு ஹெல்ப் பண்ணாதாக்கள் ஒரு பேடாக பார்க்குறதால அவர் ஒரு நாயும் ஹெல்ப் பண்ணலை மாதிரி சொல்லியிருப்பார். அதே போல் நேற்றும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், என்னது பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ் நாய்கள் மாதிரி சொல்லியிருப்பார்.
நானும் போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து இன்னொருக்கா தண்ணி வரதை காட்டுறாங்க. தண்ணி வரைக்குள்ள நான் யோசிச்சு பார்க்குறேன், உண்மையில் அங்கே 500 லிட்டர் இருந்தால் அந்த ஹெவியான சாமானை பிடிச்சு இழுத்து கொண்டு அதில் வைக்கிறது, அதுவும் அந்த சின்ன ஒரு இந்த 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 அளவு இதுக்குள்ளால அதை தண்ணி போற வைக்கிறதுக்காக அதை பாயிண்ட் பண்ணி வைக்கிறது உண்மையில கஷ்டம். அது ஈஸியான டாஸ்க் மாதிரி எங்களுக்கு இங்கேருந்து பார்க்க தெரிஞ்சாலும் அது உண்மையில கஷ்டம். ஆனால் அதுக்கு மெட்டாக்கள் ஹெல்ப் பண்ணலான்றது சரி. ஆனால் அவங்கள மட்டும் ப்ளைம் பண்ணிட்டு இருந்த மாதிரி பார்த்தது எனக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்க சொன்னால், இந்த தண்ணியை வச்சு ஃபன் பண்ணுறாங்க. ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து நின்று அதில் விக்ரம் மற்ற கொஞ்சம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எஃப்ஜே எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதில் விக்ரம் சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம் என்ன சொன்னால், ஒருவேளை இவங்க தண்ணிக்கு கிட்ட முகத்தை வச்சுட்டு படுக்க போகிறாங்க, அப்போ தண்ணி விழுந்துன்னு சொல்லி நழும்பலாம் என்ற ஐடியாவெலாம் இப்போ கம்ருதீனும் சபரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சொல்லியிருப்பேர் முகத்தை வச்சுட்டு படுக்கைக்குள்ள மூக்குக்குள்ளே தண்ணி போயிட்டு தப்பி தவறி இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படி இருக்கும். எல்லாரும் யார் இப்படி என்ன செய்வாங்கன்னு சொல்லி கதைச்சிட்டு இருக்கேக்கல, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கல. எஃப்ஜே வந்து சொல்லுவேர், நந்தினி எந்த நேரம் சிரிச்சு கொண்டே இருப்பான்னு சிரிச்சு கொண்டே இருப்பாண்டு. அதை எனக்கு எஃப்ஜே பிள்ளையா சொன்ன மாதிரி தெரியல. எப்படின்னு சொல்லி சொன்னால், நந்தினியை பற்றி சொல்லியிருக்கல, அதில் ஒரு ஃபன்னான விஷயம்னு சொல்லணும்னு சொல்லி என்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் ரம்யா வந்து நந்தினி அந்த பக்கத்தால் போவா. அப்போ ரம்யா சொல்லுவா, இங்கே ஒன்றும் பேர் தான் கதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் எனக்கு அது மத்தாக்களோட பற்றி கதைக்கல பேசாமல் இருந்த ரம்யா தண்ட ஃப்ரெண்ட் அண்ட் நந்தினிக்கு அப்படி சொன்னதும் எனக்கு அது ரைட் விஷயமா தெரியல. உடனே அதை கேட்டுட்டு போயிட்டு நந்தினி போய் அழுவா, நான் இவ்வளோ காலம் அழுது கொண்டிருந்தேன், நான் இங்கே தான் சிரிக்கிறேன், இதுவும் இவங்களுக்கு பொறுக்குது இல்லைன்னு சொல்லி முதல் பெட்ரூமில் அழுவா. அதுக்கு பிறகு போய் பாத்ரூமுக்குள்ளே இருந்தாலேக்கல சபரி என்ன நடந்தேன்னு கேட்டுட்டு போனோடனே சபரிக்கு ஒரு கத்தொன்று கத்திடுவா, வெளியில் போ அப்படின்னு சொல்லி. நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், உண்மையில் ஒரு விதமான சப்ரெஷன் இருக்கும், அந்த வீட்டில் ஒரு விதமான சப்ரெஷன் இருக்கும். எல்லாருமே எங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் அப்படித்தான் பார்க்குற மாதிரியும் அதுக்குள்ளே இருக்கும். அவள் ஆக்ட் பண்ணுமா எனக்கு தெரியல. ஏனண்டா இப்போ நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு எல்லாருமே நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாரும் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே ஒரு விதமான பிட்டி எங்களை பார்த்து எங்களுக்கு வேறு. ஸோ அப்படி வந்து தான் எனக்கு அதில் அவள் அழுத மாதிரி தெரிஞ்சது. அவள் ஆக்ட் பண்ண மாதிரி தெரியல, அது அவள் ஃபீல் பண்ணியிருப்பா, திரும்ப பார்த்து ஃபீல் பண்ணி அதை பார்த்து அழுத மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அவள் வந்து சபரிய வெளியில் போகணுன்னு சொல்லி சொன்னோன்னே பிரவீனும் வெளியில் நிற்பேன். டூ மச்சா கத்துனோடனே மேலே யாருக்கும் பிடிக்காது. அப்போ அவங்க வெளியில் வந்துடுவாங்க. உடனே கேனி போயிட்டு வந்து திரும்ப சொல்லுவா, ஓகே எனக்கு விளங்குது, உன்ன சுச்சுவேஷன் விளங்குது, ஓகே அப்படின்னு சொல்லி அவள் நல்லா ஆறுதல் படுத்துவா. நம்மளால் எத்தனை பேரால் அப்படி செய்ய முடியும்னு தெரியல. ஆனால் கனி அங்கே செய்தது நல்லா இருந்தது. அதே போல் கனி வெளியில் வந்துட்டும் சொல்லுவா, அவள் இனியும் ஒரு ஃபனியாக கூட ஒரு ஜாலியாக கூட அவள் கலாய்க்க வேணாம் என்று சொன்னால், அவள் கொஞ்சம் நம்ம வல்னரபிள்னு சொல்லி சொல்லுவோம். பார்க்க அந்த வல்னரபிள் மாதிரி தான் எனக்கு அவள் பார்க்க தெரிஞ்சுது. ஏண்டா யூனோ எல்லாரையும் விட கொஞ்சம் அம்மா அப்பா இல்லை, தன்னை எல்லாரும் அப்படி பார்க்குறாங்கன்னு ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இருந்துச்சு. மற்றது ஒரு விதமான ஆல்ரெடி நமக்கு தெரியாது, அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். என்னென்ன அவங்களுக்குள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. மேபி அவக்குள்ள ஏதாவது ஆல்ரெடி ஒரு விதமான ப்ரெஷர் போயிட்டு இருக்கேக்கல, இவங்க சிரிச்சதெல்லாம் அவருக்கு தாங்கிக் கொள்ளலாம் இருந்திருக்கு. எனக்கு நடிக்க தெரியல இப்படிலாம் சொல்லியிருப்பா. பார்க்க ஒரு விதமாக பாவமாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்துக்கும் அழுகிறோம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். 24 மணி நேரத்தில் அந்த பிள்ளை அப்போ தான் அழுதுருக்கு. ஆனால் அது எங்களை காட்டுறதால நாங்கள் எல்லாத்துக்கும் அழுகிறோம்ன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்கிறோம்ன்ற விஷயம். பார்ப்போம் எப்படி நடக்குது என்னன்னு பார்ப்போம். இவ்வளவு தான் இன்றைக்கி பிக் பாஸில் நடந்த விஷயம். என்னால் ஏழுமான அளவுக்கு நான் ட்ரை பண்ணி இந்த இருக்கிற பிக் பாஸ் ரிவ்யூ துஷிர பார்வையில் ஃபன் அண்ட் ஃபேக்ட்ஸை பற்றி நான் கதைச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் இப்போ 5வது நாளாக போடுறேன். புதுசாக இருக்கிறபடி எடிட்டிங்காக வீடியோ பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி இதை செய்கிறன்ற விஷயத்தை நான் இப்போ தான் படித்து கொண்டிருக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த இருக்கிற வீடியோஸை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.